இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பிஎஸ்என்எல் பத்தி வட இந்தியர் ஒருத்தர் பேசுனதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014ஆம் வருஷம் பிஎஸ்என்எல் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்டு மொபைல் நெட்வொர்க்கா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜியோ டெலிகாம் நெட்வொர்க் வருது. பிஎஸ்என்எல் கிட்டத்தட்ட 25 வருஷ காலத்துல 80,000 டவர்களுக்கு மேலயும் நிறைய அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸையும் நாடு முழுவதும் அவங்க போட்டாங்க. ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ஜியோ நெட்வொர்க்குக்கு ஆக்ஷன் அப்படிங்கிற பேர்ல பிஎஸ்என்எல் போட்ட டவர்ஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் எல்லாம் இவங்க தூக்கி கொடுத்துட்டாங்க. பத்தாததுக்கு பிஎஸ்என்எல் இன்னும் 4G லைசன்ஸே கொடுக்காம வச்சு பத்தாததுக்கு இந்த மோடி அரசாங்கம் பிஎஸ்என்எல்க்கு இன்னும் 4G லைசன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஜியோக்கும் மற்ற பிரைவேட் நெட்வொர்க்ஸ்க்கும் 5G லைசன்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பிஎஸ்என்எல் அமைத்த அடித்தளத்துல ஜியோ நெட்வொர்க் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதனால் வரக்கூடிய வருமானம், லாபம் இதெல்லாம் முகேஷ் அம்பானிக்கு போகுது.